இந்திய எல்லைகளில் தற்பொழுது பாகிஸ்தான் அத்துமீறி தற்போது அவர்களுடைய தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்தியாவுக்கான பலவிதமான அந்த பணிகளில் பாதுகாப்பு பணிகளில் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பாதுகாப்புவியல் பேராசிரியர் திருமாறன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்த்து தற்போது ஒரு முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும்? இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் எப்படி பார்க்குறீங்க? சார், இந்த சூழ்நிலை அதாவது நேத்து ஈவினிங்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அசாரதான ஒரு சூழ்நிலை. இது வார் தான். இது இவன் தோ இட்ஸ் டிக்ளேர் பண்ணனா கூட இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஒரு நிஜமான வார் நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு போர் என்று கருதுகிறோம். பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22 இந்த பஹல்காம் இன்சிடென்ட் நடந்த பிறகு நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தில் கொண்டு இது தீவிரவாதம் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்றது உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தி 7ஆம் தேதி அன்னைக்கு அந்த தீவிரவாதிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ண பிறகு 9 இடங்களில் மட்டுமே நம்ம தாக்கி அந்த தீவிரவாதிகளை அழித்தோம். அதுல இன்னும் ஒரு குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னாக்கா பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸும் இல்ல, சிவிலியன்ஸும் நம்ம டார்கெட் பண்ணல. நம்ம டார்கெட் பண்ணது தீவிரவாதிகள் என்று உலக நாடுகள் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி கும்பலை தான் நம்ம அடிச்சோம். ஆனால் நேத்து ஒரு 8 மணி ஈவினிங் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஜம்முல ஆரம்பிச்சு காஷ்மீர், ஜம்மு, ஈவன் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரை பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்திய மீது சிவிலியன்ஸ் மேல தாக்கி இருக்கிறாங்க. அவங்க டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ஸ் மேல டார்கெட் வச்சிருக்காங்க. ஈவன் ஏர் டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் மேல டார்கெட் பண்ணி 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்திருக்கு. ஏவுகணைகளை தாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உஷார் நிலையில் இருந்ததாலதான் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக துரிதமாக செயல்பட்டு ரொம்ப ஸ்பெசிபிக்கா எல்லா ட்ரோனுங்களையும் வானிலேயே அதை தகர்க்க செய்து பஸ்பமாக ஆக்கியிருக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்மியுடைய நம்ம ரிப்போர்ட்ஸும் சொல்லியிருக்குது, இதுவரை ஒரு கேஷுவாலிட்டியும் இந்த தாக்குதல நடக்கவில்லை. அசம்பாவிதமாக ஜம்முவில் ஊடுருவி ஒரு 16 சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்கா. அதுல ஒரு ராணுவ வீரரும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா நம்ம கேஷுவாலிட்டிஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய எண்ணம் தகர்க்கப்பட்டது. பாகிஸ்தான் எந்த எண்ணத்தினால நம்ம மேல ட்ரோன்களை வீசினார்களோ அந்த எண்ணம், அந்த நோக்கத்தை சிதறடிச்சு விட்டோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா வரையறை என்ன, போருக்கான வரையறை என்ன? குறிப்பாக நம்ம உக்ரைன் அந்த வாரெல்லாம் இப்போ கண் முன்னே பார்த்துட்டு நம்ம இந்தியா தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போருக்கான வரையறை என்ன? இப்போ பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறல் அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலடி மூலியமாகவே நிறுத்திக்கொள்ள முடியுமா, அல்லது இதற்கான ஒரு தீர்வா எப்படி எடுத்துக்கலாம்? சார், நம்ம இப்போ பாத்தீங்கன்னாக்கா 22 ஏப்ரல் இருந்தே we are behaving as a most responsive country nation. ஒரு நாடு ஒரு ரூல் பிரகாரம், அதாவது லா ஆஃப் வார் பிரகாரம் என்ன செய்ய வேண்டியமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் நம்ம அத்துமீறவில்லை, நம்ம விதிகளை அத்துமீறவில்லை. ஆனால் நேத்து நம்ம மேல பொழுது தாக்குதல்ல நம்ம டிஃபென்சிவா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த தாக்குதலையும் நம்ம டிஃபென்ஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோமே தவிர நம்மளிடம் இந்த அக்ரெசிவ்னஸ் நம்ம ஒன்றும் செல்லவில்லை. ஆனால் நம்மளை இந்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டது பாகிஸ்தான் தான் என்பதை உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். நம்ம ஒரு கடந்த 10 வருடமாகவே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தீவிரவாதமுடைய கூடாரமாக பாகிஸ்தான் மாறி இருக்கிறது. அது பாகிஸ்தான் நாடு இல்ல, தீவிரவாதிகள் கும்பலால் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இருக்குது அப்படின்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சொல்லியிருக்கோம். அது ஐநா பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, இல்ல மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் போட்ட எந்த மீட்டிங் இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியே வந்துட்டு இருக்கோம். இந்த பஹல்காம் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அது உலக நாடுகளுக்கு உண்மையை புரிய வைத்தது. அந்த பஹல்காம் இன்சிடென்ட் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் 1 or 2 பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டம் பண்ணினாங்க. இந்த ஆக்ட் இது க்ரூயல் ஆக்ட்.
அதுவும் ஒரு சிவிலியன்ஸை வந்து ஒரு 26 பேரை சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்டையர் வேர்ல்டு வந்து அகெயின்ஸ்டா அது மேல வந்து கண்டெம்னேஷன் பண்ணாங்க. இந்தியா கூட நின்னாங்க. வி ஐசோலேட்டட் என்டையர் பாகிஸ்தான் ஒரு ஐசோலேஷன்ல போயிடுச்சு. இது அவங்களுக்கு பெரிய தாக்குதல். ஆனா நேத்து நடந்த விஷயத்த கூட இன்னைக்கு நம்ம டிப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டே இருக்கோம். நேத்து கூட நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடுகள், அதாவது மிகப்பெரிய நாடுகளிடம் பேச்சுவார்த்தை. இது ஏன் எங்க மேல என்ன பண்ணாங்க, நாங்க எதுக்கு அதை பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம், எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் விளக்கி இருக்கிறார். இன்க்ளூடிங் யூஎஸ் உடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்டும் விலக்கி இருக்கார். அவங்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உலகமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாகிஸ்தான் நம்ம மேல தொடுத்ததை வந்து ஆதரிக்க போவதில்லை, வன்மையாக கண்டிக்க போகிறார். இப்போ குறிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கான அந்த பின் விளைவுகள் வந்து அவங்க அதிகரிச்சுட்டே வர்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியும் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. அவங்களுடைய நாடாளுமன்றத்திலேயே அவங்களுடைய பிரதமரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்து தற்பொழுது அந்த சூழல் களம் மாறி இருக்கு. ஆனாலும் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் தற்போது பாகிஸ்தானுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சிஸ்டம் கொலாப்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நான் பார்க்கறது வந்து இந்த முறை, அதாவது 47, 48, 65, 71, 98 4 வாரங்கள் பிறகு இன்னைக்கு நடந்த 2025 வார் கூட பாத்தீங்கன்னா முற்றிலுமாக இதை மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறேன். அன்னைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல எப்பெல்லாம் டீஸ்டெபிலைசேஷன் இருக்கோ, எப்பெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கோ, அப்ப திசை திருப்புவதற்காக, மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அவர்கள் கையாளுகிற யுத்தி தான் இந்தியா. சோ அதை போலவே இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, இட்ஸ் அ டோட்டலி மிஸ்கன்செப்ஷன் ஒரு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பாதாளத்துல போய் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பாகிஸ்தான்லாம் இல்ல. நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம், இந்தியா இன்னைக்கு இந்த வாரம் வந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஆபரேஷன் சிந்தூரை எடுத்திருக்கு அப்படின்னாக்கா we are facing as a one nation. என்டையர் கண்ட்ரி வந்து we are standing united against this operation. ஆனா பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னா there is no unity among even in the armed forces. இப்ப தகவல் வந்து உறுதிப்படாத தகவல் தான், அங்க இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் முன்னீரே அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, அவரை மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு, இதெல்லாம் செய்திகள் வருகிறது. அப்படி வந்தால் பாகிஸ்தான் வந்து மிகவும் ஒரு உள்நாட்டு கலவரத்தை இது கூட்டிக் கொண்டு செல்கிறது என்பதை இது காட்டுகிறது. நேற்று நம்ம என்ன சொல்றது, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு படை 2/3 ஆஃப் த லேண்ட் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க, அங்க இல்ல. அங்க முழுவதுமாக அந்த ரெபல் கட்டுப்பாட்டில் அந்த இடம் முழுவதுமாக வந்திருக்கிறது. சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஏன் இம்ரான் கான் பார்ட்டி இதெல்லாம் ஸ்டார்டட் டு அஜிடேட் அகெயின்ஸ்ட் த இன்கம்பன்ட் கவர்மெண்ட். ஒரு மந்திரிங்கெல்லாம் ஓடி போயிருக்கிறாங்க. 3 மந்திரி எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. ஒரு செனட்டர் அழுகிறார். சோ இதை தவறு செய்து விட்டோம் என்பதை வந்து உறுதியாக சொல்லுகிறார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பெஹல்காம்ல இருந்து இந்த இடைப்பட்ட 7-8 நாட்களிலேயே பாத்தீங்கன்னா POK, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துலயே வந்து மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணினாங்க. சோ அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். எங்க வந்து மக்களே வந்து கொதி தெரிஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க, நாங்க ஈவன் தேர் ப்ரொடெஸ்டிங் வி வாண்ட் டு ஜாயின் வித் இந்தியன் யூனியன். அந்த அளவுக்கு எப்பவும் இல்லாதது, 78 ஆண்டுகள் நம்ம பார்க்காதது இந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். நீங்க ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அதாவது கம்பேரே கிடையாது, இந்தியாவோட கம்பேரே பண்ண முடியாது. அவர்கள் IMF, வேர்ல்ட் பேங்க், மற்ற US இது போல நாடுகளிடம் இருந்து பிச்சை எடுக்காத குறைதான், கடன் வாங்கிதான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம கூற்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காசும் வாங்கி அவர்கள் நாட்டை வளர்க்கவில்லை, அவர்கள் தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் வந்து நம்ம பார்த்த செய்தியில நேற்று கூட பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியான செய்தி, நிதி கேட்குறாங்க, உதவி கேட்பதை வந்து எப்படி பார்க்கலாம்? இப்போ குறிப்பாக பல நாடுகள் வந்து இன்னும் உதவி செய்யக்கூடிய மனநிலை. இப்போ சைனாவை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், மறைமுகமாக ஆயுதங்களை கொடுக்கறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சூழல் அப்படிங்கிறது தீவிரவாதத்தை பல நாடுகளும் வந்து ஊக்குவிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. சரி, நம்ம இதை 2 வகையா பார்க்கலாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வகையில காசு ஆர்ம்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வருது, காசு கிடைக்குது.
அது ஒரு தனிப்பட்ட விருப்பமாக அது விற்கிறாங்க. ஒரு விஷயம். நம்ம 2வது விஷயம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க எக்யூப்டு வெஹிக்கிள்ஸ் வெப்பன்ஸ் வாங்கி வைத்தா கூட, அத ஆப்பரேட் பண்ற சோல்ஜர்ஸ் தே நீட். த வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸ். நேத்து நம்ம பார்த்தோம். எல்லாம் வந்து எல்லாம் மற்ற நாடுகளிலிருந்து வாங்கினதுதான். எதுவுமே இண்டிஜினியஸா பாகிஸ்தான்ல ப்ரொடெக்ஷன் பண்ண வெப்பன் சிஸ்டம் இல்ல. மற்ற நாடுகளும் வாங்கி நம்ம மேல ஏவப்பட்டது, என்ன நிலைமைக்கு ஆட்கொள்ளப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் புரிய வரும். சோ அதனால வெப்பன்ஸ் வாங்கலாம். ஆனா அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி கமிட்டட், டெடிகேட்டட், தே ஆர் வெரி சின்சியர் அண்ட் எஃபெக்டிவ். அதனாலதான் நேற்று பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரோன் கூட கீழே விழல. ஒரே ஒரு ஏவுகணை கூட நம்ம சொன்ன டார்கெட்ல அடிக்க முடியல. சோ நம்ம துரிதமாக செயல்பட்டு நம்ம இதெல்லாம் ப்ரிகாஷனா நம்ம எடுத்துருக்கோம். எல்லாம் இன்டெலிஜென்ஸா வச்சு என்ன பண்ணுவாங்க. இப்ப இத மாதிரி நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் சிந்தூர்னு எடுத்து ஒரு தீவிரவாதத்தை அடித்திருக்கிறோம் என்றால் அடுத்து பாகிஸ்தான் என்ன போறான்றது வந்து நம்ம ஆர்ம் போர்சஸ்க்கு நல்லா தெரியும். தே ஹேவ் தேர் ஓன் பிளான். அதை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் தே ஹேவ் வெரி கிளியர் பிளான். இத மாதிரி செஞ்சா இது இஸ் பிளான் ஏ. இப்படி பாகிஸ்தான் அட்டாக் பண்ண திஸ் இஸ் பிளான் பி. வி ஹேவ் வெல் வெஸ்ட் வந்து ஒரு கிராண்ட் பிளான் இல்லாத இதெல்லாம் இறங்கி இருக்க மாட்டாங்க. பட் இது செஞ்சிருக்காங்க. இது வந்து தள்ளப்பட்டது தான். நம்மளே இது இறங்கல. நேத்து நடந்துக்கிற பாகிஸ்தான் நடந்துக்கிற விஷயத்துல நம்ம ஒன்லி வி ஹேவ் டு எஸ்கலேட் பண்ணாம இருக்கோம். ரிட்டாலியேட் பண்ணிட்டு நம்மள சேஃப்கார்ட் பண்ணிருக்கோம். வி ஹேவ் எவ்ரி ரைட் டு சேஃப்கார்ட் அவர் சாவரினிட்டிங்க. We have a sovereign nation. We have our own people to safeguard. இது இப்போ 26 பேரை வந்து நம்ம இழந்திருக்கிறோம். நேற்று ஒரு 16 பேரை இழந்திருக்கோம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அவர் சிட்டிசன்ஸ். திஸ் இஸ் அவர் சாவரின் ரைட் டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி. இது எல்லாமே ஒத்துப்பாங்க. எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நடந்த அன்னைக்கு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவில தான் இருந்தார். அவர் கண்கூடாக பார்த்தார். நம்ம மண்ணிலே இருந்தார். நம்ம மக்கள் பட்ட துயரத்தை அவர் கண்ணால் பார்த்தார். அதனாலதான் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க பார்க்கணும். யுஎஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்கள் போரை நிறுத்த சொல்வதற்கு இல்லை, நாங்கள் தலையிட மாட்டோம். 2வது கருத்தும் சொல்லியிருக்கார். ஏன்னா அமெரிக்கா வாண்ட்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் ஆல் அதர் அஃபேர்ஸ். என்ன கண்ட்ரி போனா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேத்து வந்து அது முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். நாங்கள் செல்ல மாட்டோம் சொல்லியிருக்கார். 3வது ஒரே ஒரு காஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூக்ளியர் ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா 2 கண்ட்ரியுமே போத் பாகிஸ்தான் இந்தியா நியூக்ளியர் கண்ட்ரி இந்த சவுத் ஏஷியா. அதனால நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்க நியூக்ளியர் வெப்பன் சொல்லியிருக்காரு. அது யாருக்கான வார்னிங்கா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங்காவே நம்ம கருத வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா நியூக்ளியர் டாக்டரின் நம்மளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆர் நோ ஃபர்ஸ்ட் அட்டாக். இதுதான் நம்மளது இருக்கு. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். வேற பாகிஸ்தான் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாங்க. நேத்து கூட இன்னைக்கு கூட மினிஸ்டர் பேசுறாரு, நாங்க வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறது இந்தியாவை நோக்கிதான், இந்தியாவை நோக்கிதான். இப்படிலாம் எந்த நியூக்ளியர் கண்ட்ரியும் பேசுனது இல்லை. ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி பேச மாட்டாங்க. That's why we call Pakistan as a rogue country. This is the fight between responsive country and the rogue country. இப்படிதான் நம்ம பார்க்கணும். சோ அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார். We have to restrict nuclear weapons சொன்னது இந்தியாவை சொல்லவில்லை, பாகிஸ்தான் வார்ன் பண்ணிருக்கார் என்பதாவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அமெரிக்கா இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஆதரவாக தான் புரிந்து கொள்ளணுமா, இல்லாட்டி அது ஏன்னா இப்போ பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கானுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு, இராணுவ உதவிகளை செய்வாங்க. இந்த விவகாரத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறதே வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? கண்டிப்பாக இதுவே வந்து அவங்க நியூட்ரலா இல்ல, நியூட்ரலா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் டிப்ளமேட்டிக் ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் வித் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லல. இந்தியா நீங்க வந்து பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணி நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. பின்னாடி அந்த காலத்துல எல்லாம் முன்னாடி காலகட்டங்கள்ல அவங்க சொல்லுவாங்க, இந்தியா ஹஸ் டு ரெஸ்ட்ரெயின் அக்ரஷன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லல. 2 நாடுகளும் நீங்க ரெஸ்ட்ரெயின் பண்ணுன்னு சொல்றாங்க. நாங்க தலையிட மாட்டோம் என்று சொல்றாங்க. எப்ப பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா எப்ப சண்டை வந்தாலும், எப்ப நம்மளுடைய LOCல ப்ராப்ளம் வந்தாலும் they want to bring US into act.
தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் போவாங்க. நம்ம அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நம்ம சொல்லுவது the bilateral issue, let us solve ourselves. இப்போ இது அதுதான் நம்ம நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை நீ அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றே நம்ம கருத வேண்டும். இப்போ இது ஒரு வாரா ஒரு வடிவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா எப்பொழுது நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வாரம் தொடங்கிடலாம், ஆனால் முடிக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து உலக பார்வையாக இருக்குது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது வந்து அவங்களுடைய வலுவிழந்த ஒரு நாடாக இருந்தாலும் கூட இதை எப்படி நிறுத்தி கொள்ளலாம்? எப்படி இது ஒரு சமரச நிலைக்கு அல்லது தீவிரவாதத்தை கைவிடக்கூடிய ஒரு மனநிலையை பாகிஸ்தான் எடுக்குன்னு பார்க்கலாமா? சரி, எல்லா நாடுமே நம்ம ரெஸ்பான்சிவ் நேஷன். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு போர் என்பதை வந்து நம்ம வந்து இதை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம விரும்பத்தகாத லாஸ்ட் ரிசார்ட். நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி ரிசார்ட்டா தான் இதை கையெடுத்திருக்கோம். அதுக்குள்ள நம்ம டிஃபென்சிவ் மெஷர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு எபிசோட பார்க்கலாம். இது ஒரு இன்சிடென்ட் அந்த பெஹல்காம அடிச்சோம். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்ட்ரைன் பண்ணியிருக்கணும். தீவிரவாதிகளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். கரெக்ட், நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாறாக அவர்கள் நம்மள அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டாக் எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்கில் வார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செக்டார்ல மட்டும் நடந்த வார். இந்த கார்கில் செக்டார்ல மட்டும் நடந்த வார் இல்லைங்களா? அதுக்கு மேல எஸ்கலேட் ஆகல. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா they started to attack from காஷ்மீர், ஜம்மு, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத். இத்தனை மாநிலத்தை அவங்க டார்கெட் பண்றாங்க. என்டையர் எல்ஓசி மேல இன்க்ளூட் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்க. they are sending infiltrators. அப்ப இதை வந்து அவங்க ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு வாரா கருதுறாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னாக்கா நேத்துல இருந்து அந்த அட்டாக்ல இருந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா we are coordinating effort. அதாவது ஆர்மியும் செயல்படுது, நேவியும் செயல்படுது, ஏர்ஃபோர்ஸும் திறம்பட செயல்படுது. ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்ம வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய அக்ரஷனை நம்ம டீஎஸ்கலேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது தொடருமா அப்படின்னு நினைக்கா, திஸ் இஸ் என்டையர்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். நம்மளுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமாக தீவிரவாத பகுதிகளை 9 இடங்களை தாக்கணும். இது வந்து உலக நாடுகள் மத்தியில் எவ்வளோ பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரு ஆர்மி மேனோ ஒரு சிவிலியன்ஸு பாதிக்கப்படாத வகையில் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கோம். இது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுடைய இந்த இராணுவ வலிமையை எப்படி பார்க்குறாங்க சார்? சரி, அவங்க வந்து பாராட்டுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கருதுக்கூடிய வலிமையான நாடுகளே கூட இந்த ப்ரெசிஷன் அண்ட் லேக்கிங். இப்ப இஸ்ரேல்ல பாக்குறோம். இஸ்ரேல் வந்து ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ் வச்சிருந்தா கூட அங்க நடக்கிற ஹமாஸ்ல வந்து இந்த அளவு ப்ரெசிஷன் இல்ல. சிவிலியன் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. 2 குரூப்புமே பண்ணிருக்கிறாங்க. ஈவன் ட்ரோன்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க 95% தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நிறைய ட்ரோன்ஸ் வந்து அவங்க மீறி உள்ள வந்துருக்கு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா நேத்தும் நம்ம காப்பாத்தி இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த 9 இடங்களை பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸாக்டா அடிச்சோம் இல்லைங்களா? தட் இஸ் தி என்ன சொல்றதுங்க, எக்ஸம்ப்ளரி எஃபர்ட் ஆஃப் அவர் ஆர்ம் ஃபோர்ஸஸ். இதை உலக நாடுகள் பாராட்டுது. ஸோ அவங்க வந்து எந்த சிவிலியன்ஸும் அட்டாக் பண்ணல. ஆர்மி பாகிஸ்தானுக்கு உள்ள போல, பாகிஸ்தான் ஆர்மி அட்டாக் பண்ணல. பாகிஸ்தான் உள்ள போனோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு சேர்ந்தவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி வெளியே வந்தமே தவிர நம்மளுடைய இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். இதுதான் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம பண்ணோம். ஆனால் நேத்து பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 என்ன சொல்றது, இரேஷனல், ரோக் மாதிரி. ஸோ எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பாம்பிங். நம்ம மட்டும் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவா ஒரு ஏவுகணை தடுக்கவில்லை என்றால், அது கீழே விழுந்திருந்தால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், எவ்வளவு டேமேஜை விளைவித்திருக்கும் இல்லையா? அந்த பாகிஸ்தானோட இன்டென்ஷன் நம்மளுக்கு புரியுது. ஸோ எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணாங்களோ அந்த கோலை நம்ம வந்து தவிடு பொடி ஆக்கிவிட்டோம். இப்போ இது ஒரு சரியான நேரமா சார்? ஆக்குபைடு காஷ்மீரை வந்து நம்ம மீட்டெடுப்பதற்கான ஒரு சரியான நேரமாக, ஒரு வாரம் இது ஒரு வடிவமாக பெறும்பொழுது, இப்போ அந்த பகுதியிலையும் மக்கள் வசிக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கிளர்ச்சி எழுந்திருக்கு, நாங்கள் இந்தியாவோட இணைய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வரும்பொழுது இது ஒரு சரியான தருணமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியா எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்களா? அது வந்து நம்ம பொலிட்டிக்கல் இருக்குங்க, பில் இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் வில் அண்ட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் எல்லாம் அது கோஆர்டினேட் பண்ணி நேரம் வரும்போது கண்டிப்பாக
நம்ம அதை செய்வோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லப்பட உள்நாட்டிலே கிளர்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. மக்கள் விருப்பம். இப்ப மக்கள் விருப்பத்தை மீறி நீங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க. எந்த நாட்டுல போனாலும், எந்த குரூப் போனாலும், மக்கள் பப்ளிக் ஒப்பீனியன் இல்ல அப்படின்னு சொன்னா, சூப்பர் பவரே இருந்தா கூட அங்க தோல்வி அடையும். சோ அப்படி இருக்கும்போது, இங்க வந்து ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெறுவார்கள். சோ அது நேரத்தை தான் இப்ப நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்கள் பார்ப்பது எப்படின்னா, இந்த எண்ட் ஆஃப் த இந்த எபிசோடு இருக்கு இல்லைங்களா, அடிச்சிட்டோம். நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து முழுவதுமாக பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. எக்கனாமிக் ஒண்ணும் இல்ல. சோ அடுத்தது பாத்தீங்கன்னாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சார். அவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கான், காசு கேட்டுட்டு இருக்கான், எல்லா நாடுகளிலும் கேட்டுட்டு இருக்கான். இத மாதிரி உள்நாட்டுல பாத்தீங்கன்னா கிளர்ச்சி வெடிச்சுன்னே இருக்கு, அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. சோ இந்த நம்ம அட்டாக் பண்ணி வெளியே வந்துரும் இல்லைங்களா? நம்ம we are not into any way we are going to annex any part of the Pakistan. அது தெளிவா தான் நம்ம இருப்போம், நம்ம பண்ண போறது இல்லை. ஆனால் இந்த வாருக்கு, இந்த பேட்டில் பிறகு, இந்த வாருக்கு பிறகு பாகிஸ்தான் கோயிங் டு டூம், அது மட்டும் உறுதி. ஏன்னா மக்கள் கிளர்ச்சி வரும். என்னுடைய பார்வையில பார்க்கிறது என்னால் பாகிஸ்தான் 2ஆகவோ 3ஆகவோ பிரிவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ தொடர்ந்து புது புது தலைவர்கள் உருவாகும் பொழுதெல்லாம் பாகிஸ்தானுடைய வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரமாகவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை திரட்டி மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறத தான் வச்சிருக்கிறாங்க. இப்பொழுதும் ஒரு கிளர்ச்சி வந்தால் அந்த கிளர்ச்சி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அது வந்து ஜெயிக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, நம்ம வந்து ஜெனரல் ஜியாவை பார்த்தோம், இப்போ முஷாரஃப் பார்த்தோம், ஜியா பார்த்தோம், யாயா கான் பார்த்தோம், அயூப் கான் பார்த்தோம். இவங்க எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ முனீர் பார்க்குறோம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர மாட்டாங்க. they can join in the army. அதை நம்ம ஜோக்கிங்கா செய்யறோம், சொல்லுவோம். பாகிஸ்தான் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், நான் ஆடணும்னு நினைச்சாக்கா பொலிட்டிக்கல் பார்ட்டியில போய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்க மாட்டான். நான் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணிட்டு ஆர்மி சீஃப் ஆகணும்னு நினைப்பான். ராவல்பிண்டி பேஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் போது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது முனீர் நாட் இன் இஸ் கண்ட்ரோல். நீங்க முஷாரஃப் ஒரு கண்ட்ரோல் இருந்தாரு, ஜியா உள்ள ஒரு கண்ட்ரோல் இருந்தாரு, அயூப் கான் கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் கண்ட்ரோல்ல இல்ல. தட் இஸ் அ பிக் சேஞ்ச் இந்த பாகிஸ்தான் உடைய சீனியரில். இன்னைக்கு அவங்க ஜனநாயகத்தை பத்தி கேட்கிறாங்க, தே நீட் பீஸ்ன்னு பத்தி பேசுறாங்க, தே வாண்ட் சண்டை வேணாம் சார் எங்களுக்கு கேட்கிறான். ஏன்னா இங்க வறுமையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, டெவலப்மெண்ட் இல்ல. அவன் பாக்குறான் சார் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை இன்டர்நெட் மூலியமா எல்லாருக்கும் போய் சேர்கிறது. இந்தியால வளர்ச்சி இதை வந்து எல்லாரும் பாக்குறாங்க. பாகிஸ்தான்ல இருக்கணும் பாக்குறான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு கேள்வி எழாதா? அது எழுந்திருக்கு, இப்ப எழுந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியா மையமாக வச்சு அவங்க செய்யற பாலிடிக்ஸ் இந்த முறை நடக்காது என்பதே எனக்கு கருத்து. இது கிட்டத்தட்ட ஒரு நிறைவு கேள்வியாக வைக்கிறேன் சார். உலக வாருக்கான ஒரு முகாந்திரமாக இப்போ நம்ம ரஷ்யாவினுடைய வாரை பார்க்கும் பொழுதோ அல்லது காசா வாரை பார்க்கும்போதோ தொடர்ச்சியாக அந்த கேள்விகளை முன்வைக்கப்பட்டது. இது இந்தியாவே இப்போது உலகினுடைய பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவும் இந்த போருக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உலக வாருக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு இருக்கா? அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுமா? பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டிற்கும் அவங்களுடைய இணைந்து செயல்படக்கூடிய வகையில் நாடுகள் முன்னெடுக்கும்னு பார்க்குறீங்களா? சரி, இது வந்து நம்ம உலக போர் வரக்கூடாது என்பதே எல்லா நாடுகளும் நிலைப்பாடு, அதாவது தெளிவா இருக்கும். ஐநா இருக்கு அப்படின்னாக்கா ஐநாவுடைய மெயின் அப்ஜெக்டிவ் இதை அப்படின்னாக்கா டு பிரிவென்ட் தேர்ட் வேர்ல்ட் வார். ஸோ அதுல வந்து எல்லாமே கருத்தாதான் இருக்கிறாங்க. ஸோ இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்திருந்தா கூட எல்லா தலைவர்களும் ஏன் அதை போய் கலந்துக்கல? ஸோ அலைட் பவர்ஸை போய் கலந்துக்கல, ஒரு அலைன்ஸ் உருவாகல. இது 2 நாடுகள் மட்டுமே நீங்க சண்டை போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா சொல்றாங்க தவிர அது ஆல் நேஷன்ஸ் டோன்ட் வாண்ட் டு எஸ்கலேட் இட். அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடக்குது அப்படின்னாக்கா எல்லா நாடுகளும் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ரெஸ்ட்ரைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் நடக்குதுன்னா கூட நேத்து அமெரிக்கா சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் போத் த நேஷன்ஸ், நாங்கள் தலையிடவில்லை என்று சொல்றாங்க. அதே சமயத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர இதனால வந்து இந்த வேர்ல்டு வார் வருமா, தேர்ட் வேர்ல்டு அலைன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு பாக்குறது
எல்லாருமே கேள்வி அப்படிதான் இருக்கும். சோ உலகம் ஃபுல்லா போதே வெதர் இட்ஸ் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு போலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை இட்ஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆஸ் ஏ ஒரு தியேட்டர் வாரா தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாம் சொல்லலாம். பலம் வாய்ந்த ஆர்மி இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அவங்க இரேஷனல் எனிமியா இருந்தா கூட, நம்ம அவர்களையோட வலிமையாக இருக்கிறோம் என்பதே உண்மை. அதனால ஒரு 2 நாள், 3 நாட்கள்ல வந்து இப்பவே வந்து ரொம்ப ரொம்ப டிமாரலைஸ் ஆயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய செட்டப் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சண்டை போடுற மூட்ல அவங்க இல்லை இன்னைக்கு. இப்பவே நேத்து நடந்த 8 மணி தாக்குதல்ல இருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, தி என்டையர்லி டிமாரலைஸ்ட். ஒரு சக்சஸும் இல்ல. ஒரு நாடுகளும் கண்டம் பண்ணல. ஒரு நாடும் அவன் சப்போர்ட்டுக்கு வரல. அவன் பண்ண எஃபெக்டிவ் வெப்பன்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட அவங்க நகர்த்த கோலை அடையவில்லை. அப்படின்னும் போது தே ஆர் கம்ப்ளீட்லி டிமாரலைஸ். தே டோன்ட் வாண்ட் டு எஸ்கலேட் வார். இப்போ மத்த நாடுகளை போய் கேட்டுட்டு இருக்கான். நீங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தள்ளப்பட்டிருக்கு. இது ஆனா இதுக்கு வந்து நம்ம வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் நம்ம மிக மிக தெளிவாக ஒரு கருத்தா எடுத்துக்கொண்டு இப்ப அடிச்சிருக்கிறோம். டிஃபெண்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ தென் இட்ஸ் லெஃப்ட் டு பாகிஸ்தான் டு திங்க் இட் ஓவர். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ச்சியாக வந்து பழைய இந்த பழைய இந்தியா இல்லைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு 70லேயே நம்ம வந்து பாகிஸ்தானை 2 பீஸ் ஆக்குறோம் இல்லைங்களா? நம்ம கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி இருந்தது. இப்போ வி ஹேவ் கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பொலிட்டிக்கல் வில் இருக்கு. நம்ம இதை வந்து பாகிஸ்தான் செய்யறதை பல பிளாட்ஃபார்ம்கள்ல எல்லா நாடுகளுக்கும் தெரியப்படுத்திவிட்டோம். ஸோ எல்லாருமே இது வந்து வேணான்னு சொல்றோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை விரும்பவில்லை. இந்த தீவிரவாதிகளை கவர்மெண்ட் இல்லாத நான் தான் கவர்மெண்ட், நான் சொல்றதுதான் தீவிரவாதத்தை முன்னெடுத்து சென்று குறிக்கோள்களை எல்லா நாடுகளுமே வன்மையாக கண்டிக்கிறது. ஆனா பாகிஸ்தான் மட்டும்தான் அதை என்கரேஜ் பண்றான். இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண விட மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ஃபேவர் ஆர் என்டர்டெயின் பாகிஸ்தான் இன் திஸ் ஆஸ்பெக்ட். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இவருக்கு ஆபத்து அப்படின்னா நான் எனக்கு வரும். இப்ப அமெரிக்காவுக்கு வந்துச்சு பாருங்க, வார் அகெயின்ஸ்ட் டெரர் பண்ணான். ஒரு பக்கம் முஷாரஃப் வந்து வில் ஃபைட் வித் யூ அப்படின்னு சொல்லும் போது ஒசாமா பின் லேடன் எங்க இருந்தாருங்க? பாகிஸ்தான்லயே வச்சிருந்தான். ஸோ அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், தே ஆர் நாட் ஓப்பனா வந்து பேசல, டபுள் டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ப்ரூவ் ஆச்சு. இன்னைக்கும் ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எந்த தீவிரவாதத்தையும் இந்தியா சும்மா விடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாகத்தான் இன்று பாகிஸ்தான் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.